ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது என்என் ட்ரீம் ஸ்டோரி. நான் உங்கள் தோழன் என்என். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இது சாத்தியமில்லை. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் எபிசோடுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடு போக போக கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க இன்னைக்கான கதைக்குள்ளே போவோம். லாஸ்ட் எபிசோடில் ஒரு போலீஸ்காரங்களும் ஆட்டோ டிரைவரும் செக் போஸ்ட்டில் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, லாக்டவுனில் இவரை வெளியில் வந்ததும் இல்லாமல் சவாரி வேறு ஏற்றிட்டு வந்திருக்காரு சார். கேட்டால் என்னென்னமோ கதை சொல்கிறாரு, நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் சொல்ல, அப்போ ஹீரோ போயிட்டு இந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட எதுக்காக வெளியில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர், நாங்கள் சவாரிலாம் ஏற்றிட்டு வரல சார், அவங்க 2 பேருமே எங்கள் பொண்ணுங்க தான். நாங்கள் இந்த டைமில் கொரோனா டைமில் நிறைய கடைகள்லாம் மூடிட்டுருப்பாங்க. ஸோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆதரவற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு தான் வெளியில் வந்தோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த பொண்ணுங்க 2 பேரையும் கூப்பிட்டு, இவர் உங்கள் அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்களும் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, சாப்பாடு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, சாப்பாட்டு பார்சலையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போது ஆட்டோவில் பின்னாடி பார்சல் பண்ணி வச்சுருந்த அந்த சாப்பாட்டு பார்சலை காமிக்கிறாங்க. இருந்தாலுமே ஹீரோக்குள்ளே ஏதோ தயக்கம். ஏன்னா 2மே வயசு பிள்ளைங்களா இருக்காங்க. சரி, நாளை பின்னைக்கு பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி, நீங்கள் தப்பாக நினைக்கலைன்னா நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறத நானும் வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்களும் தயக்கத்தோடு சரி வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது செக் போஸ்ட்டில் இருந்த மற்ற போலீஸ்காரங்கிட்ட, நீங்கள் பாயிண்டில் பார்த்துக்குங்க, ஒருத்தவங்க மட்டும் பைக் எடுத்துகிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து இவர் அந்த ஆட்டோவில் ஏறி மூவ் ஆகுறாங்க. அப்படி ஆட்டோவில் போயிட்டே இருக்கும்போது அந்த 2 பொண்ணுங்களும் ப்ளஸ் ஆட்டோ டிரைவர், இவங்க 3 பேருமே ஏதோ தயக்கத்தோட போலீஸ்காரரை பார்த்துட்ருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கிற அந்த ஆட்டோ சடன்லியாக ஒரு பிரிட்ஜு பக்கம் கட் ஆகுது. அப்படி கட்டாகி போயிட்டுருக்க அந்த ஆட்டோ டிரைவர் சடன்லியாக எடுத்துன்னு போயிட்டு அந்த ஆட்டோவை ஒரு பாலத்துக்கு கீழே நிறுத்துறாரு. அப்படி அந்த பாலத்துக்கு கீழே ஸ்டாப் பண்ண உடனே அந்த ஹீரோவுக்கும் அவங்க பின்னாடி வந்த போலீஸ்காரங்களுக்கும் இந்த இடத்த எதுக்காக இந்த ஆட்டோ டிரைவர் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணுறாருன்னு கொஞ்சம் புரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரி பற்றின கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க.